ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் இது. உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து பட்டை, 4 கிலோ ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணாலே போதும். நட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 விசில் விட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக இருக்குது. பார்க்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்டன் வீடியோஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் வந்து சமைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து பட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து திணை வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்காக தான் இப்போ வந்து சமைக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெந்தாக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் டைரெக்டாக வந்து குக்கரில் பண்ணுறேன். இப்போ வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணாதீங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு தண்ணி வந்துடும். லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும், அதிகமாக ஃப்ரை பண்ணாதீங்க. அதில் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். நட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. திணை சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்காக திணை சேர்த்துக்கலாம். திணை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஆக்சுவலி இந்த திணை போடும்போது சவுண்டு கேட்டுருப்பீங்க. நான் சொன்னதை உங்களுக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணேன் உங்களுக்கு. சரிங்களா? ஊற வச்ச எல்லா திணையும் இதிலே சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது திணைனாலே. ஆக்சுவலி இது வந்து வெயிட் லாஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த புட்டு மட்டும் தான் சாப்பிட்டுருப்பீங்க. திணை புட்டு ட்ரெயின்லலாம் வந்து லோக்கல் ட்ரெயினில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி தான். நட்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இப்போ வந்து நான் சமைச்சிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். திணை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஊற வச்ச தண்ணி தான் இருந்துச்சு. போடும்போது அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டே வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா தண்ணியாக தான் ஊற வச்சுருங்க. திணை வேகணும்னு சொல்லிட்டு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 750 ml வாட்டர் வேகணும் இல்லையா, அதனால தான். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரில் செய்கிறதால சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும். அதுக்கு மேலே வந்து வேணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அடியும் பிடிக்காது. கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கலர் சேர்த்தாக்கா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காக.
தண்ணி சேர்த்து இப்போ தான் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்குது. இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா டயட்காக யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, இது அல்வா மாதிரி தானே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ செஞ்ச ஸ்வீட்டு. ஸோ இது வந்து டயட்காக யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நார்மல் டைமில் சாப்பிட்ணுன்னா சுகரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் விட்டாலே போதும். 2 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கொதிக்குது. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திணை வந்து வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடியே பிடிக்கல பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மோத்திச்சூர் லட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒயிட் சுகர் வந்து சேர்த்தாக்கா வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகாது. இது ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து சமைச்சு இருக்கிறது. ஸோ நான் வந்து டயட்காகலாம் சமைக்கல. இல்லைனா வந்துட்டு நாட்டு சர்க்கரை இருக்குல்லையா, அது சேர்த்து தான் செஞ்சுருப்பேன் டயட்காகனா. ஆக்சுவலி எனக்கு தேவைப்படாது டயட்னா. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சமைச்சு இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ரெசிபி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறது. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? நீங்கள் சமைக்கிற வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான திணை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.